வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேக்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாறல் கணக்குகள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த மாறல் கணக்குகள் வந்து எந்தெந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7th 8th ஸ்கூல் புக்கில் வந்து இது கவர் ஆகுது. மாறல் கணக்குகள் அப்படிங்கிறத 2 கேட்டகரியில் பிரிப்பாங்க. ஒன்று நேர்மாறல், இன்னொன்று எதிர்மாறல். எதிர்மாறல் அப்படின்னா இப்போ ஆட்கள் நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு 10 ஆட்கள் வந்து ஒரு வேலையை 5 நாட்கள் முடிக்கிறாங்க. இன்னும் 15 ஆட்கள் வந்து எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆட்கள் கூடும்போது நாட்கள் கம்மியாகும் இல்லையா? ஸோ அதுதான் இதுக்கான கான்செப்ட். அதாவது 10 மெம்பர் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாளில் முடிக்கிறாங்கன்னா 15 மெம்பர் சேர்ந்து அந்த வேலையை கம்மியான டேஸில் தானே முடிப்பாங்க. அப்போ ஆட்கள் கூடும்போது நாட்கள் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இதுதான் எதிர்மாறலுக்கான உங்களுக்கு கண்டிஷன். இதில் என்னென்னா இப்போ 10 பென்சிலோட விலை வந்து உங்களுக்கு என்ன ஒரு 50 ரூபான்னு வைங்க. அடுத்து ஒரு 15 பென்சில் விலை என்னன்னு கேட்டால் அப்போ கூடும் தானே. அப்போ 10 பென்சில் 50 ரூபானா 15 பென்சில் எக்ஸ்ட்ரா 5 பென்சில் வரப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இது விலையும் கூடும்ல. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். இந்த பேசிக் கான்செப்டை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 2 மாறிலிகள் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து 3 இல்லை 4 மாறிலிகள் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா MDH மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது எம்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா மென்னு, டினா டேஸு, ஹச்னா ஹவர்ஸு, டபிள்யூனா ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்முலா பேஸில் நம்ம எழுதியிருக்கோம். M1 × D1 × H1 டிவைடட் பை W1. ஸோ எம்னா மென்னு, டினா டேஸு, ஹச்னா ஹவர்ஸு, டபிள்யூனா ஒர்க்கு. ஸோ இது ரெண்டும் கம்பேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சம்ஸ் வரும். அதாவது ஃபார்முலா 1 ஃபார்முலா 2 மென்னில் 2 பேர் கொடுத்துருப்பாங்க. 15 பேர் இந்த வேலையை இத்தனை நாளில் முடிச்சுட்டாங்க. அப்போ 20 பேர் இத்தனை வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கம்பேர் சம்ஸ் வரும். ஸோ அந்த கம்பேரிட்டிவ் சம்ஸ் வரப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இப்போ நேர்மாறலில் நான் உங்களுக்கு ஒரு 5 சம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 5 சம்ஸை நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா நேர்மாறலிருந்து வர கொஸ்டின் எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாக போட முடியும். ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 பென்சில்களின் விலை ₹56 எனில் 12 பென்சில்களின் விலை என்ன? ஸோ ஸ்டெப் 1ல் நீங்கள் என்ன பண்ணணும்னா 8 பென்சிலுக்கு விலை வந்து 56 ரூபான்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 8 பென்சில் = 56 ரூபான்னு எழுதிட்டேன். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 12 பென்சில். அப்போ டிவைடட் 12 பென்சிலுக்கு = எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ பென்சில் கூடும்போது விலையும் கூடும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இது நேர்மாறல் தான். ஸோ வந்து பென்சில் இதை நார்மலாகவே நீங்கள் யோசிக்கலாம். பென்சில் வந்து கூடுது அப்படின்னா ரேட்டும் நம்மளுக்கு கூடும். ஸோ அந்த மெத்தடில் இது வந்து நேர்மாறல்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான ரூபீஸ் எவ்வளோன்னா 84 ரூபான்னு வரும். ஸோ இந்த கொஸ்டினை இன்னொரு மெத்தட்லையும் போடுவாங்க. அதாவது பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ 8 பென்சில் = 56 ரூபா டிவைடு 12 பென்சில் = என்னன்னு தானே கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த டைரக்ஷனில் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த டைரக்ஷன்லையும் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். இந்த டைரக்ஷன் கேன்சல் பண்ணலாம். இப்படியும் கேன்சல் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது? ஆப்போசிட் டைரக்ஷனை நீங்கள் எப்போவுமே கேன்சல் பண்ணக்கூடாது. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்த கொஸ்டின் என்ன பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் 14 பொருட்களின் விலை ₹308 எனில் 20 பொருட்களின் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தானே இருக்குது. ஸோ 16 பொருளோட விலை 308 ரூபானா அப்போ 20 பொருளுங்கிறது உங்களுக்கு அதிகமான பொருள் தானே. 14ஓட 20ங்கிறது அதிகமானது தானே. அப்போ 20 பொருளின் விலையும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால பொருள் வந்து ஏறுச்சுன்னா நம்மளுக்கு விலையும் ஏறுங்கிறனால நான் இந்த சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ நேர்மாறல்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். கேட்டிருக்கபடி கொஸ்டின்ஸை எழுதிட்டு டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 440. ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே கார் 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 90 கிலோமீட்டரை கடக்க 2 மணி 30 நிமிடம் ஆகுதுங்கிறாங்க. அப்போ 210 கிலோமீட்டர் கடக்க எவ்வளோ நேரம் ஆகுன்னு கேட்குறாங்க. இப்போ 90 ஹவர் = 2 மணி நேரம் 30 நிமிடம் அப்படின்னா 210 கிலோமீட்டர் எவ்வளோ அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ இது வந்து உங்களுக்கு அவங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க? நேரத்தில் டைம் வேஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ வந்து நிமிடத்துலையும் ஒரு வேல்யூ ஹவர்ஸ்லையும் இருந்துச்சுன்னா உங்களால் சால்வ் பண்ணுறது கஷ்டம் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஓவராலாக நீங்கள் எல்லாத்தையும் நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு பின்னாடி ஆன்சர் போடும்போது அதை வந்து நீங்கள் டைமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 1 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ நிமிடம் இருக்குது? 60 நிமிடம் இருக்கலாம்.
அப்போ 2 மணி நேரத்துக்கு நமக்கு 120 நிமிடம் இருக்குது. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு 120 நிமிடம்னு எழுதிட்டோம். ப்ளஸ் இந்த 30 நிமிடத்தை சேர்த்தோன்னா நம்மளுக்கான நிமிடம் எவ்வளோ இருக்கும்? மொத்தம் 150 நிமிடம்னு இருக்குமா? அப்போ நம்மளுக்கு ஹவர்ஸ் 30 நிமிடம் அப்படிங்கிற இடத்துல 150 நிமிடம்னு போட்டாலும் கரெக்டு தானே? அப்போது இதுக்கு நேராக நம்ம கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கான ஆன்சர் என்ன வரும்? 350ன்னு வரும். இது வந்து என்ன வேல்யூ? 350 நிமிடங்கள் மொத்தம். அப்போ நம்ம இதை எப்படி ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ 300 மினிட் சொன்னோம், 50 மினிட் சொன்னோம், பிரித்தோன்னா 300 மினிட் சேர்ந்தது தானே 5 மணி நேரம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் என்ன வரும்? 5 ஹவர்ஸ் 50 மினிட்ஸுங்க தான் இதுக்கான ஆன்சர். ஸோ 4th சம் பார்க்கலாமா? 7 பெட்டிகளின் எடை 36.4 கிலோமீட்டர். அதே அளவான 5 பெட்டிகளின் எடை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ 7 பெட்டியோட ரேட் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ 7 பெட்டியோட கிலோகிராம் என்ன? 36.4 கிலோகிராம். அதே அளவான 5 பெட்டிகள் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து என்ன பண்ணணும்? நம்மளுக்கு பெட்டி வந்து கம்மியாகும் போது அதோட வெயிட்டும் நம்மளுக்கு கம்மியாகும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 7 பெட்டிக்கு 36.4 கிலோகிராம்னும், அப்போ 5 பெட்டிக்கு தெரியாதுங்கிறனால எக்ஸ் வச்சுட்டோம். இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 5.2ன்னு வரும். ஸோ 5.2வை வந்து நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கான ஆன்சர் என்ன வரும்? 26 கிலோகிராம்னு வரும். அப்போ 5 பெட்டியோட எடை எவ்வளோ? 26 கிலோகிராம். ஸோ இந்த கான்செப்டை தான் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். அதாவது ஒருவோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா நமக்கான ரேட்டும் அதிகமாகும். ஸோ இந்த பேசிக் மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரி நேர்மாறல் எதிர்மாறல் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஸோ 5th சம் பார்க்கலாம். 1500 மாணவர்களை கொண்ட பள்ளிக்கு 90 ஆசிரியர்கள் தேவைப்படுகின்றனர். 2000 மாணவர்கள் கொண்ட பள்ளிக்கு எத்தனை ஆசிரியர்கள் தேவை? ஸோ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 90 ஆசிரியர்கள் இருக்காங்க. 1500 பேருக்கு 90. ஸோ 1500 பேருக்கு 90 ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்போ 2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஆசிரியர் தேவை? இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்? நேர்மாறல் மெத்தடில் போடணும். ஸோ 1500 ஈக்குவல் டு 90ன்னு போட்டிங்கன்னா 2000 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுப்போமா? ஸோ நம்மளுக்கு ஆள் கூடும்போது மாணவர்கள் எண்ணிக்கை கூடும்போது உங்களுக்கான டீச்சரோட எண்ணிக்கையும் கூடும் இல்லையா? அப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோன்னா என்ன ஆன்சர் வரும்னா 120ன்னு வரும். ஸோ 2000 மாணவர்களுக்கு 120 ஆசிரியர்கள் தேவை. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 120. ஸோ இதுவரை நேர்மாறல் எப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ எதிர்மாறல் அப்படிங்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் முடிக்கிறார்கள். அதே வேலையை 13 பேர் எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஸோ 7 பேர் சேர்ந்து 52 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 13 பேர் வந்து 52ஓட கம்மியான நாளில் தானே முடிப்பாங்க. ஸோ எதிர்மாறல்னால் உங்களுக்கு ஷார்ட்கட் கீ ஒரு 3 வேர்ட்ஸ் இருக்கும். ஒன்று ஆட்கள் நாட்கள்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா மாறல் கணக்கில் இது வந்து எதிர்மாறலாக நீங்கள் எடுத்துக்கணும். எதிர்மாறலுக்கான கீ பாயிண்ட் வந்து இதுதான். ஆட்கள் நாட்கள்னு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா புக்கு பேஜ்னு வரும். அப்படி இல்லைன்னா முகாம் போடுவாங்க. அதாவது ஒரு சமையல், இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ மெம்பர்ஸ்க்கு இவ்வளோ சமையல் பொருள் வச்சுருந்தோம், இவங்க எக்ஸ்ட்ராவாக இத்தனை மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ சமையல் பொருள் கம்மியாகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபுட்டில் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா இதெல்லாம் எதிர்மாறலாம் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஆட்கள் கூடும்போது நாட்கள் கம்மியாகும் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான். இப்போ நம்ம 7 ஈக்குவல் டு 52 நாள்னு போட்டோம்னா 13 ஈக்குவல் டு எத்தனை நாள்னு தெரியாது. ஸோ 7/13ன்னு வரும். இங்கே நம்மளுக்கு நேர்மாறலாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க எக்ஸ் வேல்யூவில் இருக்க நம்பரை தான் நம்ம தலைகீழாக மாற்றணும். அப்போ எக்ஸ் டிவைடட் 52ன்னு வரும். ஸோ 1 13 4 13 52 இல்லையா? அப்போ 7 × 54 28 டேஸ் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின். ஒவ்வொரு பக்கத்திலும் 35 வரிகள் கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 120. அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் டோட்டல் பேஜஸ் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஸோ ஸ்டெப் 1ல் என்ன பண்ணணும்னா அவங்க பக்கம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? பக்கமும் எத்தனை வரிகள் வந்து ஒரு பக்கத்துக்கு எழுதுனாங்கங்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணணும். இப்போ 120 பக்கத்தில் வந்து அவங்க 35 வரியை வந்து எழுதிடுவாங்களாம். அப்போ எத்தனை பக்கத்தில் வந்து 24 வரியை எழுதுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க.
ஸோ நம்மளுக்கு பக்கம் கூடும்போது தானே வரிகள் வந்து கம்மியாகும். ஸோ வந்து இது எதிர்மாறல் டைரக்ஷனில் இருக்கா, பக்கம் கூடுச்சுன்னா உங்களுக்கு வரிகள் கம்மியாகும். ஸோ நம்மளுக்கு 35 24ங்கிறது கம்மியான வேல்யூ தானே, அப்போ வரிகள் வந்து கம்மியாக இருக்குது தானே. அப்போ நம்ம இது எதிர்மாறலாக எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ் இருக்க வேல்யூவை தலைகீழாக எழுதணும். அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் டிவைடட் 120 = 35 டிவைடட் 24ன்னு வரும். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் என்ன வரும்னா 175 பேஜஸ். அப்போ நம்மளுக்கு 175 பக்கத்தில் 24 வரியை வந்து எழுத முடியும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு இராணுவ முகாமில் 800 வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 60 டேஸ்க்கு தேவையான மளிகை சாமான்கள் உள்ளன. அந்த முகாமிற்கு மேலும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தால் எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகை சாமான்கள் போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினும், செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, எத்தனை நாட்களுக்கு குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்டெப் 1ல் நீங்கள் என்ன பண்ணணும்னா எத்தனை வீரர்களுக்கு போதுமான மளிகை சாமான் எத்தனை நாட்கள் இருக்குங்கிற மாதிரி நம்ம எழுதணும். ஸோ 800 வீரர்களுக்கு 60 நாளுக்கு தேவையான ஜாமான்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேலும் 2வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மேலும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தால். ஸோ நீங்கள் இது டைரெக்டாக கீழே 400ன்னு போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். ஸோ மேலும் அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போ 800 கூட 400 பேர் சேர்ந்தால் மேலும் 1200 பேருக்கு ஆயிடுவாங்களா. அப்போ 1200 பேருக்கு எத்தனை நாள் வந்து இந்த மளிகை சாமான் பத்துங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது என்ன நாட்கள் டைப்பில் தானே இருக்குது. ஸோ ஆட்கள் கூடும்போது என்னாகும், நாட்கள் நம்மளுக்கு கம்மியாகும் இல்லையா. அப்போ நம்ம நேர்மாறலாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், எக்ஸ் இருக்க வேல்யூ அப்படியே தலைகீழ எழுதணுமா. அப்போ ஸ்டெப் 2ல் 800 டிவைடட் பை 1200 = எக்ஸ் டிவைடட் 60ன்னு வருது. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கான ஆன்சர் என்ன, 40 நாள். ஸோ 60 நாளைக்கு தேவையான பொருட்கள் வந்து 400 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகவும் எவ்வளோ நாள் கம்மியாயிருது, 40 நாளாக வந்துடுது. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை நாட்கள் குறைவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து இருந்த டேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 நாட்கள். எக்ஸ்ட்ரா 400 பேர் சேரவும் 1200 பேர் வந்துட்டாங்க. ஸோ 1200 பேர் வந்தனால 40 நாளுன்னு அது கம்மியாயிருச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, எத்தனை நாள் குறைவாக இருக்கும். அப்போ 60லேருந்து 40 கழிச்சா எத்தனை நாள் இருக்கோ அதுதானே குறைவாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் என்ன, 20 டேஸ். ஸோ டைப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மாறிலி 4 மாறிலி வச்சு வர சம்ஸ் தான் இதில் பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த நேர்மாறல் எதிர்மாறல் எல்லாமே உங்களுக்கு வந்து 2 வேரியபிள்ஸ் தான் இருந்துச்சு. அதாவது ஆட்கள் நாட்கள். ஈஸியாக இத்தனை பொருள் இவங்க வாங்கினாங்க இவ்வளோ விலைக்கு, அப்போ இத்தனை பொருள் வாங்குறப்ப எவ்வளோ, அந்த மாதிரி உங்களுக்கு 2 வேரியபிள்ஸ் வச்சு வந்தனால நம்ம ஈஸியாக அதை வந்து சால்வ் பண்ணிட்டோம். இப்போ 3 மாறிலிகள் வச்சு வர டைப் எல்லாமே நீங்கள் MDH மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா. 7 சிலந்தி 7 வலைகளை 7 நாட்களில் செய்கிறது எனில் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்களில் செய்து முடிக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, 7 சிலந்திங்கிறத நம்ம எம்னு வச்சுக்க போகிறோம், M1ன்னு. வலைகள்னால் நம்மளுக்கு ஒர்க்கு தானே, அது செஞ்சு முடித்த வேலை தானே ஒர்க்குன்னு சொல்லுவோம். அப்போ 7 வலை செய்யுதுன்னா இது ஒர்க்குன்னு வச்சுக்க போகிறோம், W1. எத்தனை நாட்கள் செய்யுது, 7 நாட்கள். அப்போ D1 இல்லையா, செய்கிறது எனில் ஒரு சிலந்திங்கிறது நம்மளுக்கு என்ன அடுத்து M2 கொடுத்துருக்காங்க. எத்தனை வலை பின்னுது, ஒரு வலை தான் பின்னுது. ஸோ இது நம்மளுக்கு W2. எத்தனை நாட்களில் முடிக்கும். ஸோ இதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க, D2. நம்ம ஃபார்முலா எழுதலாமா. இப்போது MDH மெத்தடில் ஹவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கல இல்லையா, அப்போ ஹவர்ஸை மட்டும் விட்டுட்டு MD டிவைடட் W மெத்தட் போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ M1க்கு பதிலாக என்ன பண்ணுவோம், 7. D1க்கு பதிலாக என்ன பண்ணுவோம், 7. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, M1 W1 D1 எல்லாமே 7ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி M2 D2 W2 எல்லாமே 1ன்னு கொடுத்துருக்காங்க. W2 மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்குள்ளே வேல்யூஸ்க்கு நேராக அப்ளை பண்ணோன்னா ஸோ 7 கேன்சல் ஆயிரும். இங்கே 7 மட்டும் இருக்கும், இங்கே 1 இருக்கும். ஸோ 7 × 1 என்ன ஆகும், நம்மளுக்கு 7/1ன்னு வரும். ஸோ 1 கீழே இருந்தாலும் 1 தான், அது போடலனாலும் 1 தான். ஸோ அப்போ நம்மளுக்கான ஆன்சர் என்ன, 7 days. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு நிறுவனமானது 20 டேஸ்க்கு 15 வேலையாட்களுக்கு 6 lakhs தொகையை வந்து வழங்குகிறது எனில் அந்நிறுவனம் 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு எவ்வளவு தொகையை வழங்கும். ஸோ கொஸ்டினை 1க்கு 2 times ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வேல்யூஸை தனியாக எடுத்து எழுதுங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 20 daysன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, D கொடுத்துட்டாங்க. D1 20 days. எத்தனை வேலையாட்கள், அப்போ M1 என்ன கொடுத்துருக்காங்க, 15ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தொகைன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒர்க்காக அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஒர்க்குக்கான அமௌண்ட்டு தானே கொடுத்தாங்க. அப்போ அமௌண்ட்டுங்கிறத நீங்கள் அமௌண்ட்டுன்னு எழுதலாம், இல்லை W1ன்னு எழுதிக்கலாம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 6 lakhsன்னு கொடுத்துட்டாங்க.
அப்போ நம்மள்ட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, 5 வேலையாட்கள். அப்போ M2 வந்து 5ன்னு சொல்லிட்டாங்க. நாட்கள் எத்தனை கொடுத்துருக்காங்க, D2 வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ தொகைன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து W2 வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஃபார்முலா மெத்தடில் அப்ளை பண்ணுவோமா. ஸோ ஸ்டெப் 1ல் என்ன பண்ணணும், M × D1 டிவைடட் பை W1ன்னு போடலாம், இல்லை அமௌண்ட் 1ன்னு போடலாம். ஸோ ஹவர்ஸ் கொடுக்கலங்கிறனால நம்ம ஹவர்ஸ் எடுக்கல. இன்கேஸ் ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா MDH மெத்தட். ஸோ MDHன்னு போட்டிருப்போம். ஸோ ஹவர்ஸ் இல்லைங்கிறனால ஹவர்ஸை விட்டுட்டு MD டிவைடட் ஒர்க்குன்னு போடுறோம். ஸோ அந்த வேல்யூஸ்க்கு நேராக நம்ம வந்து கொடுத்துருக்க வேல்யூஸை அப்ளை பண்ணிடுவோமா. இங்கே இருக்க வேல்யூஸை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இதை கேன்சல் பண்ணி போடும்போது உங்களுக்கான ஆன்சர் என்ன வரும், 1.2 lakhsன்னு வரும். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 12 வேலையாட்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வீதம் வேலை செய்து 24 நாட்களில் 460 நாற்காலிகளை செய்து முடிப்பர் எனில் 18 வேலையாட்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 36 நாட்களில் எத்தனை நாற்காலி செய்து முடிப்பர். ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 12 வேலையாட்கள். ஸோ நமக்கு M1 என்ன சொல்லிட்டாங்க, 12ன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹவர்ஸ் வந்து 6 மணி நேரம்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து டேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 12ன்னு கொடுத்துட்டாங்க. எத்தனை நாற்காலி, சேர் எத்தனை பண்ணியிருக்காங்க, 460ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, M2 வந்து 18ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ D எவ்வளோ ஹவர்ஸ் வேலை பார்க்குறாங்க, 8 மணி நேரம். அப்போ நம்மளுக்கு ஹவர்ஸ் வந்து 8 ஹவர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து எத்தனை நாள், D = 36 நாள் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எத்தனை நாற்காலி, சேர்ஸ் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது நம்ம ஃபார்முலா மெத்தடில் இந்த டைமில் நம்மளுக்கு H1 இதில் வருது இல்லையா, ஹவர்ஸும் வருது. அப்போ MDH டிவைடட் ஒர்க்கு போட்டிங்கன்னா 1க்கு உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே போடணும், 2க்கு உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே போட்டிங்கன்னா, ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் என்ன வரும், 1380 சேர்ஸ். இதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து செயின் ரூலில் வந்து எல்லா மெத்தட் சம்ஸும் பார்த்துட்டோம். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் 2 கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பாருங்கள். ஒரு டஜன் சோப்புகளின் விலை ₹396 எனில் 35 சோப்புகளின் விலை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு என்ன, ஒரு டஜன்னா நீங்கள் 12ன்னு சொல்லுவீங்க இல்லையா. அப்போ ஒரு டஜன்னா 12ன்னு வேல்யூ போட்டு அது 396 சொல்லிட்டாங்க. அப்போ 35 சோப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 12 சோப்பு வந்து 396, 35 சோப்பு = என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது நம்மளுக்கு என்ன, சோப்பு கூடும்போது என்ன ஆகும், விலையும் கூடும் இல்லையா. ஸோ வந்து இது நம்மளுக்கு நேர்மாறல் சம். ஸோ அந்த சம்மில் இதை போட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன், 6 நபர்கள் ஒரு வேலையை 12 டேஸில் செய்து முடிக்கின்றனர். 2 நாள் கழித்து மேலும் 6 நபர்கள் வந்து சேர்கின்றனர் எனில் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும். ஸோ இது வந்து நம்ம எதிர்மாறல் டைப்பு. அதாவது ஃபஸ்ட்டு 6 பேர் வேலை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 நாள் கழித்து மேலும் 6 பேர் வந்து சேர்றாங்க. அப்படி சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சரை சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ போட்ட அந்த சம்ஸோட PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. தேங்க்யூ.